என்னுடைய பேர் முருகன். மாட்டோட பேர் KMS டான் சாம்பல் பள்ளம் பைபாஸ். எங்கள் சங்கத்தில் வந்து எடுத்ததுனால என் மாடு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க போட்டாக்கல, நமக்கு இன்னும் பெண்ணாடிக்கிறான். அந்த 2 அட்டை போகிற தவிர்த்தாக்கல. சாம்பல் பள்ளம் மிரட்டல் நாயகன் சாம்பல் காளைகள் எல்லாம் தெருவில் வரும். எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. 7 வருஷம் மாடு விடுறேன். 7 வருஷம் லத்தியாவில் ஒரு சிறப்புனாக்கில் அவர் NTR அண்ணா வந்து நான் ஒரு நேரில் கூட பேசுனதில்லை. அவங்க பசங்கிட்ட சொல்லி நான் மாடு போட சொன்னாங்க. பெரியத்தூரில் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் பள்ளம் பைபாஸ் மாடை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபுல் சப்போர்ட்டு. இந்த தெருவுக்கு மாடு போதுன்னா நம்ம பசங்க 10 பேசுனா அவங்க ஆளுங்க 20 பேர் இருப்பாங்க. நாம் 20 பேர் இருக்கிறோம்னா அவங்க 40 பேராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மூலக்காடு அந்நீர் ரவுடி பேபி மாவட்டம் குரூப்ஸு. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியாசிரியர் கலையானந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சாம்பல் பள்ளம் வந்திருக்கோம். சாம்பல் பள்ளம் பைபாஸ் காளையை தான் நேர்காணல் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பல் பள்ளம் பைபாஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம். சாம்பல் பள்ளம் பைபாஸ் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எருதுகட்டு ரசிகர்கள் எல்லாருக்கும் எவ்வளோ ரசிகர் பட்டாளங்கள் இருக்குன்றது நான் ஃபஸ்ட் டைம் வந்து லத்தேரி வீதியில் தான் பார்த்தேன். அதாவது 2022 தான் நான் எருதுகட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லாக் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து லத்தேரி வீதியில் பார்த்தேன் நான். எவ்வளோ கூட்டங்கள், ஒரு காளை போகுதுன்னா அது பின்னாடி ஒரு ஊரே திரண்டு போச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க இந்த காளை. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காளையெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க, என்ன உணவு முறை கொடுக்குறாங்க, விழா குழுவினர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எருதுகட்டு 2022 அவங்களுக்கு எப்படி இருந்தது, 2023 எருதுகட்டு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் முருகன். மாட்டோட பேர் KMS டான் சாம்பல் பள்ளம் பைபாஸ். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 வருஷமாக வச்சுருக்கிறேன். 3 வருஷத்தில் கலர் சாமிட்டில் 2020 ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதுக்கப்புறம் மூக்கனூரில் BRG மதியப்பள்ளி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரட்டன்பள்ளி 2வது ப்ரைஸு. அதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா வரட்டன்பள்ளி 9வது, பெரியகொப்பனப்பள்ளி கந்திக்குப்பத்தில் 3வது பரிசு. மற்ற தெருவுலுமா நிறைய தெருவு பரிசு அடிச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல் தெருவு வந்து பார்த்திங்கன்னா மூக்கனூர் தெருவு, 2வது தெருவு பார்த்திங்கன்னா வரட்டன்பள்ளி, 3வது தெருவு பார்த்திங்கன்னா நம்ம பெரியகொப்பனப்பள்ளி கண்ணண்டள்ளி. இதெல்லாம் மாடுரள்ளி. இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான தெருவு தான். கொஞ்சம் என்னன்னாக்கில் நம்மளுக்கு 2 சுற்று வச்சாக்கில் நல்லாயிருக்கும். எதுனாலனாக்கில் இந்த வருஷம் நன்றி சொல்லணுன்னாக்கில் நம்ம விழாக்குழுவை பொறுத்த வரைக்கும் சங்கத்தை தான் நன்றி சொல்லணும். நான் எதுனாலனாக்கில் இந்த மாடு அட்டி போடுறது இல்லையோ, மாடு அடி போடுறதுக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லை. இந்த லைன் போட்டு பிடிக்கிறத முன்ன போட்டு இப்போ அட்டி போட்டு பிடிக்கிறது நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. எல்லாருக்குமே மாடு ஓடுறதுக்கு சேஃப்டி. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாலே அவன் மாடு அவன் லைனில் போயின்னு இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல முடிவு எங்கள் சங்கத்தில் வந்து எடுத்ததுனால. இதுக்கு வந்து எங்கள் செல்வன்னாக்கா, நம்ம மைக்கு பேசுகிற சாமி ஜெயிக்கா,
அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும். இது இன்னும் சில ஆளுங்கள் இருக்காங்க, எல்லாரும் பேரும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல வராது. அதனால் அந்த சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூலிமா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த வருஷம் 3 தெருவில் ஃபஸ்ட்டு அடித்தேன், 3 தெருவு. மற்றும் இப்போ நம்ம மாடு ஓரத்துக்கு பேருனாக்கல நம்ம ரசிகர்களே தான் சொல்லணும். நம்ம தெருவு மற்றும் இப்போ நம்ம மாடு ஓரத்துக்கு பேருனாக்கல நம்ம ரசிகர்களே தான் சொல்லணும். நம்ம மாடு ஓடுற பசங்க தான் நமக்கு வேண்டியான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த முதல் பரிசு அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னன்னாக்கா நம்ம மாடு ஓடுற ரசிகர்கள் தான் நன்றி சொல்லணும். 2023 சில மாற்றங்கள் கொண்டு வரணும். இதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் சங்கம் மூலிமா. எப்படின்னா சங்கத்தை விட்டு சரி பண்ணபடி ஒரு வாய்ப்பு கிடையாது. 2 அட்டை போகிறனால துவக்கணும். அதை இந்த வருஷமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் மாடு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்க போட்டாக்கல நமக்கு இன்னும் பெண்ணடிக்கிறான். அந்த 2 அட்டை போகிற தவிர்த்தாக்கல அந்த பெண்ணடிக்கிறவன் கொஞ்சம் நம்மளை ஒட்டி பரிசு வாங்குவான். அதோடைய நமக்கு நாம் அந்த இடத்துல வந்தவங்க மாடு நம்ம ரெடி பண்ணி அந்த இடத்துல நம்ம பரிசு அடித்து மாடை கொண்டு போய் ரெடி பண்ணி வாங்கி விடல. அதனால் நமக்கு பிறகால இருக்கிறவனும் நம்ம மாதிரி நம்ம இடத்துக்கு வரணுன்ற ஒரு நமக்கு ஆசை. இதுக்கு நம்ம சங்கம் மூலிமா இந்த 2 அட்டை போகிறது அந்த ஃபைன் போட்டு நான் சங்கத்து மூலிமா பேச்சு வரது. அது இந்த 2 அட்டைன்றது ஒரு அட்டை தான் அந்த மாட்டுக்கு. அதை ஒரு சீலெலாம் வச்சு இந்த மாடு அடுத்த ரவுண்டு வரக்கூடாது. இந்த மாடு இன்னும் அப்படி விட்டாங்கன்னா நமக்கு பரிசு இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்து நமக்கு பின்னாடிக்கிறோம் அந்த பரிசு வாங்கணும். அதுவும் எனக்கு ஒரு மனசாட்சிக்கு நல்லதாக தெரியும். ஓகே. காலை வளர்த்துட்டு வரவங்க பார்த்தீங்கன்னா பெரிய மாட்டுக்காரும் சின்ன மாட்டுக்கும் பிரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரே கஷ்டம் தான் படுறாங்க. பெரிய மாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சின்ன மாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் தரணும். பார்த்தீங்கன்னா விழா குழுவினர் கூட பார்த்தோம்னா 60 பிரைஸ் 50 பிரைஸ்னு வைக்கிறாங்க. 100 பரிசு வச்சோம்னா எல்லாருக்குமே பயனடைவாங்க. ஏன்னா 300 காளைகள் பங்கேற்றிருக்குது. அதே மாதிரி அட்டை இவங்க சொன்னதான் காளை உரிமையாளர்கள் இது ஒரு குரல் கிடையாது, எல்லாரோட மாட்டுக்காரோட குரல் அதுதான். 2 சுற்று விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழா கமிட்டி இது தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 பரிசு கம்பல்சரி ஒரு பரிசு அடித்தானாக்கல அவங்களுக்கு நம்ம ஊரில் ஒரு பரிசு அடிக்க மாட்டேங்குது. அவன் அதில் இன்னும் இப்போ 10 பேர் இருக்கிறோம், இன்னொரு 20 பேர் இன்னும் கொஞ்சம் இந்த பாரம்பரியத்தை இன்னும் கொஞ்சம் வழிபடுத்தலாம். ஓகே. நீங்கள் சாம்பல் பள்ளம் பைபாஸ் அந்த பேர் வர காரணம் என்னங்க? இந்த பேர் எப்படின்னாக்கா நான் பிறந்து வாழ்ந்ததும் முரசுப்பட்டி. நான் இந்த இடத்த தொழில் பண்ணுறதுக்கு 15 வருஷம் ஆகுது. இது நான் முரசுப்பட்டின்றதை விட இதுக்கு நிறைய பேர் சொல்லி விட்டேன். என் குலதெய்வத்தி பேரை சொன்னேன், நிறைய பேர் சொல்லி விடும்போது இது சிறப்பாக ஓடந்த சாம்பல் பள்ளம் பைபாஸ் என்ன அப்படின்னா என்னன்னாக்கல என்னுடைய அடியாளம் கேஎம்எஸ்ன்ட்டு என்னுடைய அடியாளம் இன்ச்சில் அந்தோடைய பேரை வச்சு கூட இருக்கிற பசங்க தான் சாம்பல் பள்ளம் பைபாஸ்னு விடலாம். நாங்கள் அந்த பேரை கேட்டு அது அந்தோடைய பேருக்கு சிறப்பான ஓட்டம். அப்போலேருந்து அந்த சாம்பல் பள்ளம் பைபாஸுன்னுட்டு பேர். சரி, இந்த காளையை நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு வரீங்க? எங்கே வாங்கினீங்க? இந்த காலை நான் 3 வருஷமாக வளர்த்துன்னு வரேன். இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டங்க? இதுக்கு முன்னாடி சின்னார் ராமசாமி என்ற ஆள் மச்சாங்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட 3 வருஷமாக நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க. 3 வருஷமாக உங்களுக்கு ரொம்ப பெருமையாக, எல்லா தெருவும் பெருமை தான், பட் இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தெருவில் எனக்கு ரொம்ப அளவு கடங்காத ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அப்படின்னு எந்த தெருவு மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க? இந்த வருஷம் அளவு கடங்காத சந்தோஷம்னாக்கல பெரியகோப்பனப்பள்ளி கண்ணண்டள்ளி. சிறப்பான தெருவு, நமக்கு செல்வாக்கு நல்லா இருந்துச்சு, மரியாதை எல்லாத்தையும் விட நல்லா சந்தோஷமான தெருனா கண்ணண்டள்ளி. சிறப்பாக செயல்பட்டாங்க ஊருக்காரங்க. வாழ்த்துக்கள் ஐயா. மென்மேலும் அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷம்லாம் சாம்பல் பள்ளம் பைபாஸ் அதே மாதிரி சாம்பல் பள்ளம் பைபாஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னா இவங்க எல்லாரும் தான் காரணம். அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் எத்தனை வருஷமாக காளையை பிடிச்சிட்டு வராங்க என்ன ஏதுன்னு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நந்தகுமார்ண்ணா. நந்தகுமார். நான் ஒரு 7 வருஷமாக மாடு விடுறேன். 7 வருஷமாக. எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது எங்கள் சர்ச்சு கோயில்கிட்ட சேகர்ன்ற ஒரு ஆள், அவர் மாடு தான் பிடிக்கிறது போனோம். அப்புறம் சிட்டுக்குருவி விட்டுருந்தான். அப்புறம் சிட்டுக்குருவி ஓனர்கிட்ட இந்த மாடு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஓனர் வாங்கினார். நம்ம ஓனர் வாங்கின அப்புறம் ஒரு 4 வருஷமாக இந்த மாடு விடுறோம். 4 வருஷம்னா அதுக்கு முன்னாடி ஒரு மாடு வச்சுருந்தார் கருப்பு, அது கொடுத்துட்டு இது வாங்கினார். ஃபஸ்ட்டு தெருவு திப்பம்பட்டி போடுறோம், 16வது வாங்கிச்சு. 2வது தெருவு வரட்டனப்பள்ளி போடுறோம், 2வது. அப்புறம் பள்ளிகுண்டா போடுறோம், 7வது. அப்புறம் மருதேப்பள்ளி 7வது. பிஆர்ஜி மதப்பள்ளி 4வது வாங்கிச்சு. அப்புறம் இந்த வருஷம் போட்டோம் கண்டல்லே ஃபஸ்ட்டு, பெரியகோப்பனப்பள்ளி ஃபஸ்ட்டு, வரட்டனப்பள்ளி 3வது, கந்திகுப்பம் ஃபஸ்ட்டு, மாட்ரல்லி 5வது,
லத்தேரி 7வது கொடுத்தாங்க, பழையப்பேட்டு 9வதுண்ணா. எங்களுக்கு மெயின் ரசிகர்னா லத்தேரி தானா எங்களுக்கு. நம்ம வந்து மாடு அந்த இடத்துல மாதிரி லத்தேரியில் ஒரு சிறப்புனாக்கில் அவர் என்டிஆர் அண்ணா வந்து நான் இன்னும் அவர் நேரில் கூட பேசுனதில்லை. அவங்க பசங்கிட்ட சொல்லி நான் மாடு போட சொன்னாங்க. அடா நீ மாடு போட்டியானா நீ பெரிய ஆளுங்கிட்டலாம் வெளியே வர முடியாது, மாட்டு கால் விட்டு மரத்தை விட்டுறாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆனால் சிறப்பாக செஞ்சாங்க. அந்த ஊர் நயாம் பசங்க 10 பேர் கூட போல, அந்த ஊருக்கார ஹெல்ப் பண்ணி நிறையா சிறப்பாக நம்மளுக்கு மரியாதை பண்ணி நல்லா நம்ம மாடுக்கு சப்போர்ட் பண்ணாங்க லத்தேரியில். இந்த மாடு விட்றோம்னா நம்ம லோக்கல் பசங்கனாக்கில் ஒரு 100 பேர் வராங்கனாக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் மூலக்காடு பசங்க வருவாங்க. அதை விட்டாக்கில் அந்நியர் ரவுடி பேபி மாடு குரூப்ஸு இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னாக்கில் எல்லாருமே நம்மளுக்கு அதே கடைக்குடி சிங்கம் மாடு இருக்க பார்த்தீங்க, அவர் அண்ணா மாடு பசங்க எல்லாருமே ஓரளவுக்கு விரும்புவாங்க மாடு தெருவுக்கு போடணும் லைக் பண்ணுவோம். அதிகம் நம்மளுக்கு ஒன்றாக்கில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பசங்க மூலக்காடுக்கார் அந்நேரி ரவுடு குரூப் திருப்பத்தூர் ஃபுல் சப்போர்ட்டு. இந்த தெருவுக்கு மாடு போகுதுன்னா நம்ம பசங்க 10 பேசுனா அவங்க ஆளுங்க 20 பேர் இருப்பாங்க. நாம் 20 பேர் இருக்கிறோம்னா அவங்க 40 பேராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது வந்து நம்ம பசங்களை பார்த்தா மாடு அடிக்காது, வேறு பசங்களை பார்த்தா அடிக்கும். டிஷர்ட்டை பார்த்தா மாடு நின்றுடும் வெளியே கூட. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் காலை கிட்ட பிடிச்சது? அவனோட ஹைட்டு தான். ஹைட்டு, உருவம், தோற்றம். தோற்றம் அவன் மட்டி கலரில் இருப்பான். அவன் தோற்றமே அதுதான். அப்படியா? அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரி 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 சரி. டேட்டா போட்டுருக்கிறேன் அந்த அளவுக்கா? வெறித்தனமாக இருக்கும். ஓ இங்கே பாருங்க, இது ஃபோக்கஸ் பண்ண. பாருங்க எந்த அளவுக்கு அந்த காளையை வந்து காதலிச்சிருந்தா இவர் வந்து பாருங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த கால் ரொம்ப பிடிக்கும். எதனால் பிடிக்கும் அந்த காளையை? அதோட கலாட்டா தான் பிடிக்கும். கலாட்டா, அதுதாங்க காளைக்குனாவே கலாட்டா இருந்தால் தான் காளைக்கிட்ட பிடிச்சி. நான் தான் மாடு பிடிச்சினா லைனில். அப்படிங்களா? நான் தான் பிடிச்சினா. ஓகே, இவர் தான் வந்து காளை வந்து தெருவுக்குள்ளே லைனில் பிடிச்சிட்டு போகிறது. எவ்வளோ கஷ்டம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஒரு ஆளுக்கு பரவாயில்ல. பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த காலேஜ் சாலம்பலம் பைபாஸ். எங்களோட பேர் ரூபேஷன். இது எங்கள் சித்தப்பா, சித்தப்பா. நான் அப்பா மாதிரி தான் இருப்பேன், கூடவே இப்போ பார்த்தா இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் அவர்னா, எங்கள் சித்தப்பா. என்னோட உயிர்னா அவர் தான். ஓகேங்களா? இது சாலம்பலம் பைபாஸ்ன்றது நாங்கள் இதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஒரு மாடு வச்சுருந்தோம் கரு பண்ணிட்டு. அது ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா 3 வருஷமாக ப்ரைஸ் வாங்காமல் தள்ளி வந்துட்டுருப்போம். அதனால் ஒரு வெறித்தனமான இதில் ப்ரைஸ் அடிக்கணும், மெயினாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்து நாங்கள் பேர் வாங்கணுன்ட்டு ஒரு இது. இதனால் எதுனா சாலம்பலம் பைபாஸ்ன்ட்டு ஒரு மாடு வாங்கணும். இதுதான் ஃபஸ்ட் 3வது வருஷத்தில் ஒரு மாடு புதுசாக வாங்கணும். இதுதான் பேர் எடுத்து கொடுத்ததே. ஃபஸ்ட்டு முதல் ப்ரைஸை 35 நாள் இது ஒன்று தான். படிப்படியாக கஷ்டப்பட்டு, ஆமாம், வெற்றிக்கு முதல் படி தோல்வின்னுவாங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஒன்று சொன்னிக்கிறேன். நாங்கள் ஒன்றும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே மெயின் மாட்டுக்கார ஆயிரல, பட்டு எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம். ஓகேங்களா? நாங்கள் ஒன்றும் எடுத்ததும் பெருசாக ஆயிரல. இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த 2023 ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். மாடு நீங்கள் 5000 ஃபஸ்ட் ப்ரைஸ் டோக்கன் வைக்கிறீங்க, 5 லட்சம் ஃபஸ்ட் ப்ரைஸாக வைக்கிறீங்க. அந்த 5 லட்சம் 1 லட்சமாக வச்சு ப்ரைஸை இன்னும் 100 ப்ரைஸில் 150 ப்ரைஸ் கூட கொடுங்க. ஏன்னா பின்னாடி வர மாடுங்க இன்னும் ப்ரைஸ் அதிகமாக வாங்கணும். இந்த மாதிரி நான் கூட ப்ரைஸ் மாடு விட்டு ப்ரைஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கோம். அதில் ரொம்ப இதாகி போகுது, கஷ்டம், மனசு கஷ்டம் ஆயிடுது. என்ன சொல்ல வரோம், ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு 1 லட்சம் வச்சு டோக்கன் 3000 வச்சு 150 ப்ரைஸ் தர சொன்னாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? 5 லட்சம் ப்ரைஸ் வைக்கிறது 10 லட்சம் எல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு என்னோட இதில் சொல்கிறேன், 5 லட்சம் வைக்கிறது வேஸ்ட். ஒரே 1 லட்சம் வச்சு 3000 டோக்கன் போட்டு 150 ப்ரைஸ் தர சொன்னாங்க, இல்லை 100 ப்ரைஸ் தர சொன்னாங்க. ஓகேவா? என்னோட இது. வணக்கம், நான் ராமகிருஷ்ணன் குருசாமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மைக்கு பேச்சாளர். தெருவில் போய் நின்று ஸ்டேஜ் மேலே நின்று மைக் பிடிக்கணுன்னா எப்படி சொல்கிறது, உள்ளம் படப்படக்கும். ஆனால் மஞ்சூரட்டில் வந்து மைக்கு எடுத்தாவே அவ்வளோ ஆரோவாரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது போல் காளைகள் எல்லாம் தெருவில் வரும். எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டனாலே மிரட்டல் நாயகன் சொல்லுவாங்க. மிரட்டல் நாயகன்னா சாம்பல் பள்ளம் பை பாஸ் சாம்பல் பள்ளம் மிரட்டல் நாயகன், சாம்பல் பள்ளம் பைபாஸ். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோடான கோடி ரசிகர்களை கவர்ந்த ஒரே ஒரு காளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிக பெருமைக்கு சொந்தக்காரர் சாம்பல் பள்ளம் பைபாஸ். காரணம் கேட்டிங்கன்னா 2022 மிக சிறப்பான வரவேற்பு மக்கள் மத்தியில். லெத்தேரி தெரு குறிப்பாக சொல்லணும், லெத்தேரி தெருவில் கோடான கோடி ரசிகர்கள் அந்த ஆரவாரத்தை பார்த்துட்டு மெய் சிலுத்து போச்சு. எனக்கு மைக்கில் இருந்தேன், நான் தான் பேசியிருந்தேன். அதை நான் அந்த மாதிரி ஒரு ஓட்டம், அபார ஓட்டத்தை வெளிப்படுத்தி அந்த திறமை இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி ரசிகர்கள் அந்த விசில சத்தத்தை கேட்டு சமைச்சு மிக மகிழ்ச்சி அடைஞ்சேன் நான்.
காரணம் கேட்டீங்கன்னா நான் எனக்கு ஒரு வாரம் கழித்து தான் எனக்கு அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிது. பயங்கர சந்தோஷம். காரணம் கேட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை இந்த மிரட்டல் நாயகனால். சாம்பல் பள்ளம் பைபாஸ் பல பெருமைக்கு சொந்தக்காரர், கோடான கோடி ரசிகர்களை வளைச்சி போட்டுக்கு அவர் மனசில் வச்சுருக்கிறாரு. காரணம் கேட்டீங்கன்னா அந்த பெருமை எல்லாமே அந்த கேஎம்எஸ் டான் சாம்பல் பள்ளம் பைபாஸ் எங்களுடைய அருமை மாமன் முருகமாமனுடைய பேர் இன்றைக்கி நிலைச்சி நிற்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. தோல்விகள் நிறைய கடந்திருந்தாலும் கூட அவருக்கு இந்த ஒரு 3 வருஷமாக மாடு அமைஞ்சிருக்கு. சாம்பல் பள்ளம் பைபாஸ் சிறப்பான காலை இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துருக்கு சமைச்சு. வட மாவட்டங்களில் இந்த மஞ்சு விரட்டு நடக்கிறதுல சாம்பல் பள்ளம் பைபாஸ் 4 மாவட்டமும், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. சாம்பல் பள்ளம் பைபாஸ்னால் வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். சாம்பல் பள்ளம் பைபாஸ்னால் சின்ன குழந்தை கூட அப்படியே துள்ளி குதித்து ஓடி வாரியில் ஏறும் அப்படியே மேலே. அப்படி சாம்பல் பள்ளம் பைபாஸ்ன்னு சொன்னாவே போதும் அப்படி வந்து தட்டியில் ஏறுவாங்க. சத்தம் பார்த்தா அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை சமைச்சு இந்த வட மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை சாம்பல் பள்ளம் பைபாஸ் மிரட்டல் நாயகன். என் பேர் கணேசன். சாம்பல் பள்ளம் பைபாஸ்னால் எங்களுக்கு உசுறு. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே உசுறு. எங்கே போடுறாங்களோ இல்லையா அந்த மாடு, இந்த மாடெல்லாம் போடுறாங்களோ இல்லையா அந்த மாடு போட்டாங்கன்னா அத்தனை பேரும் வருவாங்க. அத்தனை பேரும் வருவாங்க அந்த மாட்டுக்குன்னா மட்டும். 100-200 பேர்னா கூட அந்த மாடுனா எந்த தெரு எவ்வளோ லாங்கான கூட 500 கிலோமீட்டர்னாலே அந்த மாடு போகுதுன்னா அந்த மாட்டு பின்னாடி 1000 பேர் வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மாடுனா உசுறு. சின்ன குழந்தை மாதிரி அது எங்களுக்கு. குறிப்பாக உனக்கு எதனால் ரொம்ப அது பிடிக்கும்? என்ன எனக்கு வந்து அண்ணா வந்து லைனில் உள்ளே போடும்போது என்னன்னு நீ வெளியே போய் நில்லு அப்படின்ட்டுவார். வெளியே என்ன அனுப்பிடுவார். வெளியே போயிட்டேன்னா அது வந்து வெளியே வந்து மாடு வெளியே வரும்போது டே கம்னர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரும்போது டே கம்னர்னு சொல்லி கவர் எடுத்து போட்டு கம்னர்னு சொன்னால் நின்றுடும். ஓகே, வெளியே வந்து பிடிக்கிறது நீங்கள் பிடிப்பீங்க? ஆமாம், வெளியே வந்து நின்றுடும். ரொம்ப பாசமானவங்க தான் அந்த மாதிரி பிடிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து அடை பார்க்காது. வெளியே பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னுவாங்க. நீங்கள் வந்து வெளியே பிடிக்கிறவங்க நீங்கள். ஆமாம், வெளியே வந்து அந்த பிஸி வெளியில் வந்து நான் தான் கழட்டுவேன். வெளியில் வந்து நான் தான் நிப்பாட்டிட்டு பிஸ்வை கழட்டிட்டு அண்ணா வந்த பின்னாடி மூக்க அவர் பிடிச்சி அண்ணா கிட்ட கொடுத்துருவேன். அண்ணா தான் பிடிச்சிட்டு வருவார். அனைத்து நல்ல உலகங்களுக்கு வணக்கம். முகுந்தன் கடைக்குடி சிங்க மாட்டின் உரிமையாளர். சாம்பல் பள்ளம் பைபாஸ் மாட்டின் தீவிர ரசிகை. முதல்ல இந்த மாடு இதனுடைய ஹைட்டு வெயிட்டு இது ஓடுற ஸ்டைலுக்கு தனி அடிமை ஆகிட்டோம். இதை பார்த்து தான் வந்து மாடு தெருவில் பெரிய தெருவில் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பள்ளம் பைபாஸ் மாடை பார்த்ததுக்கப்புறம் தான். நல்ல ஒரு இது கால்நடை உரிமையாளர் முருகனவும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். எல்லா மாட்டுக்காருக்கும் ஒரே இதாக தான் ஜாலியாக பேசுவார். பெரிய மாட்டுக்காரன்னு ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருப்பார். எல்லாருக்கும் ஒரு சமமாக எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் முன்னாடி வந்து நிற்குவார் முருகனா. எந்த மாட்டுக்கார், சின்ன மாட்டுக்கார் பெரிய மாட்டுக்கார் இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு விட்டு கொடுக்க மாட்டார். அந்தளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம மாட்டுக்காரெல்லாம் ஒன்று சேர்ந்து முருகனா போல் எல்லா மாட்டுக்காரும் ஒன்றிணையணும். இந்த வருஷம் நடந்ததை விட இன்னும் சிறப்பாக அடுத்த வருஷம் நடக்கணும். அதுக்கு எல்லோரும் 2 சுற்று விட்றதுக்கு கம்பல்சரி. முருகனா 2 சுற்று போகிற தேர்வு தான் அதிகமாக போட்டுக்கிறாரு. நாம்ளும் 2 சுற்று போகிற தேர்வு தான் நிறைய மாடு போட்டுக்கிறோம். அதே எல்லாருமே அந்த மாதிரி எல்லா மாட்டுக்காரும் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் ஒன்றிணைந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக 2 சுற்று ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ப்ரைஸ் வைக்கிறதுக்கு எல்லா மாட்டுக்காரும்